ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் இந்த சீரியல் முடியுது அப்படின்றது உண்மையிலேயே ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கூட குறையாம அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சீரியலை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரசிகர்கள் வந்து நம்ம வினுஷாவோட யூடியூப் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது போஸ்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு எதேச்சா நேற்றுக்கு தான் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் அதில் என்னன்னா, நம்ம வினுஷாவே போட்டிருக்காங்க, "சீரியல் முடிய போகுதா?" அப்படின்னு ஒரு டைட்டிலோட. உள்ள போய் பார்த்தா, நம்ம வினுஷா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபன்னா இருக்க மாரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டோட லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோல. அது மட்டும் கிடையாது, அங்க ஆர்டிஸ்ட்டுங்க கிட்டலாம் பேசும்போது, சித்தார்த் கிட்ட போயிட்டு பேசும்போது, அவங்க சொல்ற விஷயம், "நம்ம சீரியல் மார்ச் மாசம் முடிய போது" அப்படின்ற மாரி அவர்ட்ட சொன்னோனே, "அப்படியா?" அப்படின்ற மாரி அவரே ரொம்ப ஷாக்கிங்கா வந்து பிஹேவ் பண்றாரு. அவருக்கே தெரியாத மாதிரி. மார்ச் மந்த் அப்டின்னா, நெக்ஸ்ட் மந்த் முடிய போகுது. ரொம்ப வேகமான ஒரு கதை நகர்வு தான் இருந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஓகே, சீரியல் வந்து எண்ட நோக்கி போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கும் அந்த டவுட் வந்து இருந்துச்சு. ஏன்னா, இங்க வந்து நம்மளோட அனுபமா அண்ட் சேரன் இவங்கள வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. ரீசென்ட்டான ஒரு சின்ன ஒரு எபிசோட்ல. அதாவது பாய்சன் குடிக்கிற மாரி நம்ம சேரன் பண்ற மாரி, அதுக்கு பயந்து அனுபமா வந்து சேரன "நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்?" அப்படின்ற மாரி பேசுற மாரி, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ப அன்புவும் வெற்றியும் சேரணும் அப்படின்றது தான். அந்த ட்ராக்க நோக்குன கதை நகர்வு தான். 2 மேரேஜ் இல்ல 3 மேரேஜ் நடக்கும்னு நெனைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.